வெங்கட் பிரபு தற்பொழுது ஹாலிவுட்ல முன்னணி இயக்குநர்கள்ல ஒருத்தரா வலம் வந்துட்டு இருக்காரு. கடைசியாக அவர் இயக்கத்துல வெளியான கஸ்டடி திரைப்படம் படுதோல்வி அடைந்தது. இதற்கு முன்னதாகவே விஜய் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கி இந்த இவர் தற்பொழுது கோட் படத்தை இயக்கிட்டு வராரு. எதிர்பார்ப்போட இந்த திரைப்படம் உருவாகி வருது. இந்த திரைப்படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிற சூழல்ல படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருது. வெங்கட் பிரபுவோட கரியர்லயே அவருக்கு திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படம் மங்காத்தா. அஜித்தின் 50வது படமாக உருவான இந்த திரைப்படம் மெகா ஹிட் அடித்தது. அடுத்துல அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. மங்காத்தாவோட வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. மங்காத்தா படத்தின் 2வது பாகத்துக்கான லீடோட அந்த படத்தை முடிச்சிருந்தாரு. மங்காத்தா படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய சில திரைப்படங்கள் பெரிய அளவுல சோபிக்கல. அந்த சர்க்கிள்களை மாநாடு படம் மூலமாக சரி செய்து கொண்ட வெங்கட் பிரபு கஸ்டடி படத்துல சறுக்கினாரு. இப்பொழுது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா ஆகியோரை வைத்து கோட் படத்தை இயக்கிட்டு வராரு. அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு மெகா ஹிட் கொடுப்பாருன்னு அவரோட ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா ஆகிய இடங்கள்ல நடைபெற்றது. சியால நடந்ததுதான் இறுதிக்கட்ட ஷூட்டிங்னு சொல்லப்பட்டு வந்த வேளையில தற்பொழுது படக்குழு இலங்கைக்கு சென்றதாகவும் வைத்து மைக் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் செய்துட்டாகவும் ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. கோட் படத்துல தன்னோட போர்ஷனுக்கான டப்பிங்கை விஜய் முடித்திருக்காருன்னு சொல்லப்படுது. நாட்களுக்கு முன்னாடிதான் அந்த படத்துல தன்னோட டப்பிங்கை நிறைவு செய்திருப்பதாகவும் அதன் பிறகு வெளிநாடு விஜய் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கேள்விப்பட்ட ரசிகர்கள் எப்பா வெங்கட் பிரபுவும் விஜயும் புயல் வேகத்துல இருக்காங்களேன்னு கமெண்ட் செய்துட்டு வராங்க. இடையில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 22ஆம் தேதி படத்தோட 2வது சிங்கிள் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது.